செஞ்சாங்க இல்லையா? ஸோ அந்த கோடி அற்புதர் நமக்கெல்லாம் பாதுகாவலராக இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்துகிறோமா? 9 நாட்கள் நவநாள் அந்தோனியாருக்கு 9 நாட்கள் நவநாள். அந்த 9 நாள் தான் நம்மளும் கரெக்டாக நவநாள் எடுக்கணும். சொல்ல போனால் 10வது நாள் கொடியா இருக்குன்றது அன்றைக்கி மிட்நைட்டில் தான் நம்ம கொடியாக இருக்கிறோம் இல்லையா? ஸோ 9 நாட்கள் நவநாள் சரியான ஒரு பக்குவமான ஒரு ஒரு வழிமுறையை நம்ம கடைப்பிடிச்சிட்டு போயிட்டுருக்கோம் இல்லையா? அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். இந்த ஆலயத்துக்கு ஒவ்வொருத்தரும் கிடைச்சிதுன்றது ஒரு எவ்வளோ பெரிய ஆலயங்களில் பேசுகிறதுக்கு வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை. சாமியார்களே தான் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களே கேட்பாங்க, யாருன்னா ஒருத்தர் வாங்க முன்வாங்க செய்கிறதுக்கு அப்படின்னா. அந்த மாதிரி செய்கிறதுக்குலாம் ஆளே கிடையாது. ஆனால் இங்கே வந்து இந்த ஆலயத்தில் செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் முன் வர மாட்டேன்றாங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணால் கண்டிப்பாக முன் வந்துடுவாங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு கொடுப்பனை. இந்த ஆலயத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை. இந்த 9 நாட்கள் அவருக்காக இந்த காவி உடை அணிந்து ஜெபமாலை அணிந்து ப்ரேயர் பண்ணோம். எப்படி ப்ரேயர் பண்ணோம்? எதுக்காக ப்ரேயர் பண்ணோம்? நம்மளுடைய உடலும் உள்ளமும் தூய்மைப்பட்டவர்களாக நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த 9 நாட்கள் காவி உடை அணிந்து நோன்பு இருந்து ஜெபிக்கிறோம் அப்படின்னா, இந்த 9 நாட்கள் அவர் முன்னாடி அமர்ந்து அவர் இடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, அந்தோனியாரே எங்களுக்கெல்லாம் பாதுகாவலராக வந்ததற்காக உங்களுக்காக கோடி நன்றி செலுத்துகிறோம். உமக்கு சித்தமானால் என்னுடைய துன்ப நிலைகள் என்னை வந்து கடந்து போகிறது மட்டும் ஜெபிங்க. நீங்கள் வந்து எனக்கு அது கொடுங்க, இது கொடுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு அது மாதிரிலாம் நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், கடவுளுக்கு டிமாண்ட் வைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இதை கொடுத்தா தான் நான் சாப்பாடு போடுவேன், இல்லை நீங்கள் இதை கொடுத்தா தான் நான் திருவிழாவுக்கு வருவேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணாமல், உங்களுக்கு சித்தமானால் இந்த துன்ப நிலை என்னை விட்டு அகற்று போகட்டும். அந்த ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே தந்தையே உங்களுக்கு சித்தமானால் இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகற்று போகட்டும். அவரும் அதான் சொன்னார். அதே தான் மக்களும் கடைபிடிக்கணும். இதுதான் திருவை சொல்லுது. அதனால் அதே மாதிரி ஜெபம் பண்ணுங்க. இந்த 9 நாட்கள் நீங்கள் ஜெபிக்க உங்கள் நாவிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் புனிதமான வார்த்தைகளாக மாறும். உங்களையே புனிதத்தன்மையை கடைபிடிக்க சொல்லும். தொடர்ந்து அந்த புனிதத்தன்மையை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் தூய்மைப்படுகிறது. அப்படி தூய்மைப்படும் பொழுது நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா அசுத்த தீய சக்திகளும் கடந்து போகுது.